Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11th and 12th தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் ஹால் பிரசன்டேஷன் டிப்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி பிளஸ் கொஸ்டின் செலெக்ஷன். ஸோ இந்த மூணு தான் பார்க்க போறோம். ஸோ இது பப்ளிக் எக்ஸாம், அதாவது ஆனுவல் எக்ஸாம் 2025க்கு நம்ம வந்து 90 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம். ஸோ 90க்கு 90 மார்க்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணணும். 10 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆர்ல ஓரல் இன்டர்னல் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மார்க்ஸ் ஆட் பண்ணி ஸோ டோட்டலி 100 மார்க்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? 11th ஸ்டாண்டர்டும் சரி 12th ஸ்டாண்டர்டும் சரி கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே சேம் தான். தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அப்படிதான். அது மட்டும் இல்ல, நம்ம எடுத்துக்கூடிய அந்த டைமிங்கும் வந்து சேமா தான் இருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி கொஸ்டின்ஸுக்கும். சரியா? அதே மாதிரி வந்து இப்ப பிரசன்டேஷன், கொஸ்டின் செலெக்ஷன், டைம் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போறோம். இப்போ கொஸ்டின் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து டீடைல வந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க, 6 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின்ஸ் எழுதுறோம் இல்லையா? செய்யுள் வந்து உரைநடை துணைப்பாடு அப்படின்ட்டு நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டினுடைய ஆன்சர் ஓரளவு ஷார்ட்டா இருக்கணும். ரொம்ப லெந்தியா இருந்துச்சு அப்படின்னா உங்களால வந்து என்ன பண்ண முடியாது, கரெக்டா நீங்க எய்ம் பண்ற டைமுக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு 3 ஹவர்ஸ் வந்து நம்ம எழுதுறோம். டோட்டலி 3 hours and 15 minutes நம்ம உள்ள இருக்கிற டைம் எக்ஸாம் ஹாலுக்குள்ள. பட் 3 hours நம்ம எழுதுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதுல 2 hours and 45 minutes 2.25 மணி நேரத்துக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். மீதி 15 minutes அந்த பேப்பரை ஒரு தடவை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணாதான் அது இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். மினிமம் ஒரு 5 to 10 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் அந்த மிஸ்டேக்ஸை நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா. சரியா? அதனால கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ரொம்ப பெரிய லெந்தியான ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டினை வந்து சூஸ் பண்ணாதீங்க, ஷார்ட்டா இருக்கிறத சூஸ் பண்ணுங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே தமிழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க எழுதிடலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி பிரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும். சரியா? ஸோ இடம் விட்டு ஸ்பேஸ் விட்டு எழுதணும், ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி வந்து சும்மா அடிச்சு எழுதக்கூடாது. கரெக்டா? ஸோ அதனால பெர்ஃபெக்டா அதே மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி, டைம் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 hours and 15 minutes. ஓகே, 9:45க்கு உள்ள வருவீங்க. 10 o'clock தான் உங்களுக்கு எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. 10 o'clock வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. பட் 1:15 வரைக்கும் நீங்க உள்ள இருப்பீங்க, எழுதுவீங்க. 10:15 to 1:15 அந்த 3 hours தான் நீங்க எழுதுற டைம். ஓகேவா? அப்ப 10 o'clock வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. 10:10க்கு வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் கையில கொடுப்பாங்க. அப்புறம் அந்த 5 minutes வந்து நீங்க என்ன பண்ணணும், ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல உங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு 10:15ல இருந்து 1:15 வரைக்கும் 3 hours வந்து நீங்க எழுதுறீங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் 15 minutes வந்து நான் ரெண்டா பிரிக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் 10 minutes 10 to 10:10 இது வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ற டைம். அந்த 10 minutes நீங்க கொஸ்டின் பேப்பரை வந்து என்ன பண்ணலாம், பார்த்து அதுல இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் எது எழுத போறோம் அப்படின்ட்டு. அடுத்த 5 minutes வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னீங்களே ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, அதுல இருக்கிற பர்டிகுலர்ஸ் உன்னுடைய டீடைல் எல்லாமே அதுல இருக்கும், அதை நீங்க செக் பண்றீங்க. சோ அப்படி இந்த 15 minutes நமக்கு முடிஞ்சு, அது நமக்கு யூஸ் இல்ல. ஓகே, இப்ப இந்த 3 hours அப்படின்னா 180 minutes நம்ம கையில இருக்கு. சோ எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்ண போறோம். ஓகே, 1 marks பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 14 1 marks இருக்கும் இல்லையா? சோ தமிழை பொறுத்த வரைக்கும் 14 1 marks. இந்த 14 1 marksக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் 20 minutes வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் எவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம், 20 minutes வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில 1 mark வந்து 1 நிமிஷம் ஆகும், சில நேரம் half minuteலயே முடிஞ்சிடும், சிலது 1.5 minute ஆகலாம். ஏன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலா சில 1 marks இருக்கலாம். சோ அதனால மேக்ஸிமம் 20 minutes வந்து எடுத்துக்கோங்க. The next 2 marks கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 12 2 marks எழுதும். சோ டோட்டலி 24 marks. அப்ப டோட்டலா இந்த 2 marksக்கு வந்து நம்ம எவ்வளவு டைம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 minutes வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 10:15ல இருந்தா எழுத ஆரம்பிப்பீங்க. அப்ப 10:15ல இருந்து 20 minutes வந்து 1 marks. அந்த 20 minutesக்கு அப்புறம் 40 minutes வந்து 2 mark. சோ வாட்ச்ல டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு எழுதுங்க. 40 minutes. அப்ப ஒரு क्वेश्चनக்கு எவ்வளவு நேரம், டோட்டலி 12 क्वेश्चंसா. அப்ப ஒரு क्वेश्चनக்கு மேக்ஸிமம் 3 to 4 minutes வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
எக்ஸாக்டா 4 மினிட்ஸ் வராது, 3 to 4 மினிட்ஸ். ஏன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து 3 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணலாம், சிலது மேபி கொஞ்சம் லென்த்தியா இருந்துச்சுன்னா 4 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். அதனால எல்லாத்துக்குமே 4 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா டைம் பத்தாது. 3 to 4 மினிட்ஸ். ஓகே, குட். நெக்ஸ்ட் 4 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 7 4 மார்க்ஸ் எழுதுறீங்க. சோ 28 மார்க்ஸ். சோ அந்த 4 மார்க்குக்கு நம்ம எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 50 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்ப 7 7 7 49, கிட்டத்தட்ட அரௌண்ட் 7 மினிட்ஸ் வந்து ஒரு கொஸ்டினுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் தான் நீங்க 8 மினிட்ஸ் எடுத்துக்கணும். மத்தபடி 7 மினிட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அழகா நீட்டா எழுதுங்கப்பா, அண்டர்லைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 6 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 6 மார்க்ஸ், ஸோ டோட்டலி 18 மார்க்ஸ் நெடுவினான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து எவ்வளவு டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ், 3/4 மணி நேரம் சொல்லுவோம் இல்லையா. சோ அப்போ ஒரு கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்க 15 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க டைமை வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் செய்யுள் கேட்பாங்க, திருக்குறள் கேட்பாங்க. செய்யுள் வந்து ஒரு கொஸ்டின் 4 மதிப்பெண், அதே மாதிரி திருக்குறள் வந்து ஒரு கொஸ்டின் வந்து 2 மதிப்பெண். சோ இந்த ரெண்டுக்குமே சேர்த்து நீங்க 10 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப மொத்தமா எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா நீங்க 20 plus 40 60 plus 50 110, 110 plus 45 155 plus 10 165 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மகிட்ட இருந்தது 180 மினிட்ஸ். அப்ப 180 minus 165, அப்ப எவ்வளவு ஆச்சு? 10ல 5 போயிடுச்சுன்னா 5, 7ல 6 போயிடுச்சுன்னா 1, இங்க 0. சோ இப்போ உங்க கையில வந்து 15 மினிட்ஸ் இருக்கு. அப்ப நீங்க இவ்வளவுத்தையும் எக்ஸாக்டா 1 o'clock எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அப் டு 1 PM இல்லையா, அப் டு 1 PM குள்ள முடிச்சிடணும். இனி நம்ம கையில 15 மினிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபுல்லா ஓரளவு என்ன பண்றீங்க, எல்லாத்தையுமே ரீட் பண்றீங்க. ரீட் பண்ணி அதுல இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. ஓகேவா? லாஸ்ட் 5 மினிட்ஸ் என்ன பண்ணணும், ஒருக்க அந்த ஏதாவது அண்டர்லைன் பண்ண வேண்டி இருக்கும், ஏதாவது வந்து கோட் மாதிரி போட வேண்டி இருக்கும் இல்லையா. சோ டபுள் கொட்டேஷன், சோ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு விட ஃபுல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் இந்த 15 மினிட்ஸ். ஏன்னா லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு வார்னிங் பெல் கொடுப்பாங்க. அப்பவே என்ன பண்ணணும், பேப்பரை கட்டி கொடுக்கறதுக்கு கையில ரெடியா வச்சுக்கணும். சோ நல்ல தெளிவா எக்ஸாம் எழுதுங்க, ப்ராப்பரா பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகுங்க, நல்லா எழுதுங்க. சோ உங்களுக்கு தேவையான 11th 12th ஆல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसோட வீடியோஸோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்ஸ், அக்கவுண்டன்சி, காமர்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர், மேத்ஸ், பிசிக்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அதையும் கிளிக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம் வெல். ஆல் தி பெஸ்ட். Thank you.